மெசேஜ் என்ன பிரைம் மினிஸ்டர் வர்றதுக்கான அழைப்பு விழுப்புரம் அந்த வேலையை நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க யோசிக்கிறேன். ரெண்டு பேருக்கும் அழைப்பு ஏதாவது ஒரு திவசம் இப்போ டெல்லியில் நம்ம வெறும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உண்டு அவரெல்லாம் ஆல்ரெடி தி ஸ்டார்டட் அந்த கிரவுண்ட் ஒர்க் തുടങ്ങിயாச்சு. சான்ஸ் நிறைய உண்டு. ஒரு யாராவது ഒരാളാ 2 പേരാ வரதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் 4 ദിവസം നമ്മൾ பண்ணதும் அந்த ஒரு எல்லா ஐடியா வச்சு தான். மற்ற விஷயம் கோவில் விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? நம்ம இந்த கோவில் நம்ம சனாதன தர்ம கொள்கையில் தான் இதெல்லாம் நடக்கிறது. சொன்னால் நம்ம வேத காலத்துக்கு முன்னாடி உள்ள எப்படி இருந்தோ அந்த மாதிரி. நம்ம இங்கே டோர் இல்லை, கதவு இல்லை. இந்த கோவிலுக்கு டோர் ஓப்பன் க்ளோசிங் ஒன்றுமே இல்லை. 24 hours இட்ஸ் ஓப்பன். யாருக்கும் வரலாம். மற்ற அன்டச்சபிலிட்டி தீண்டாமை என்பது இங்கே யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு கோவில். ஹுண்டி இல்லை இங்கே. இதெல்லாம் நம்ம அவர் ஓன் ஃபண்ட். நம்ம வெளியே இருந்து யாருக்கு இந்த நிமிஷம் வரை ஒரு காசு வாங்குறதில்ல, வாங்கவும் போகிறதில்ல. அந்த மாதிரி கடவுள் அவர் தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மற்ற அவருக்கு ஏதாவது கேட்கணும் கேட்டுருக்கோம் தானே. நல்லது. நீங்கள் ஏதாவது முடிச்சு நான் லேஸ் விலை கொடுத்துருக்கேன். அதாவது பிரம்மா கோயில் கும்பாபிஷேகம் 2017 ஸ்டார்ட் நடந்து இப்போ 9 வருஷம் முடிய போகுது. வரக்கூடிய ஏப்ரல் 12 வந்தால் 9 வருஷம் முடியும். இப்போ நம்ம 12 வருஷம் கழிச்சு கும்பாபிஷேகம் நடத்துவோம். அதில் இப்போ 9 வருஷம் கழிச்சு நடத்தணுங்கிறது இங்கே ஒரு ஃபாலோ பண்ணி 9 வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தலாம் அப்படிங்கிற முடிவு சார் முடிவு எடுத்துருக்காங்க. அதில் வரக்கூடிய ஏப்ரல் 12ஆம் தேதி 10வது வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 9 வருஷம் நிறைவு நாள் வருஷாபிஷேகத்தில் நம்ம கும்பாபிஷேகம் நடத்தலாம்னு சொல்லி இதுதான் மெயின் சப்ஜெக்ட். இதில் இந்த கும்பாபிஷேகத்துக்கு நம்முடைய இந்தியாவுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்களையும் இங்கே கூப்பிட்றதுக்கு இன்வைட் பண்ணியிருக்கோம். அதுக்கான வேலைகளையும் இப்போ நடத்திட்டு இருக்கு. அப்படி அவர் வராத பட்சத்துக்கு 2வது கட்டமாக ஜனாதிபதியை கூப்பிடலாம்னு சொல்லி அதை பிரசிடெண்ட்டை கூப்பிடலாம்னு சொல்லி சார் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அது 4 நாள் மொத்தம் நடக்கும். 9 ஏப்ரல் 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 11, 12 4 நாள் இங்கே சேர்த்து வச்சுருக்கோம். 9ஆம் தேதி கோயிலில் இருக்கக்கூடிய கும்பங்களுக்கு அந்த கலசம் இருக்கு இல்லையா, கும்ப கலசம், அதில் நம்ம தானியம் குதிரைவாளி தானியம் அது வரைக்கும் அந்த நிகழ்ச்சி 9ஆம் தேதி அது நடக்கு. அதுலேருந்து அது ஸ்டார்ட் ஆகுது. 10ஆம் தேதி 11ஆம் தேதி வேறு நிகழ்ச்சி பூஜை மாதிரி மட்டும்தான். மற்ற அன்னதானங்கள் காலைல 11 மணிலேருந்து 3 மணி வரை அந்த அந்த அன்னதானம் முழு 4 நாளும் நடக்கும். இப்போ லாஸ்ட் டைம் ஃபுல் டைம் வச்சுருந்தோம். ஏன்னா நிறைய வேஸ்ட்டாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஆட்கள் வர்றது நம்ம டைம் ஃபுல் டைம் அபிஷேகத்துக்கு அன்னதானம் 3 நேரமும் வச்சுருந்தோம். ஆனால் வச்சுருக்க டேட்டில் சில ஆட்கள் கொஞ்சம் வேஸ்ட்டாக இருந்தனால இப்போ ஒரு டைம் போட்டு கொடுக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது. அதனால் காலைல 11 மணிலேருந்து 3 மணி வரை 4 நாட்களும் எவ்வளவு ஆட்கள் வந்தாலும் அதை நமக்கு அன்னதானம் கொடுக்குறதுக்கு தயாராக ஒன்று. அடுத்து நம்ம நிகழ்ச்சியில் 12ஆம் நிகழ்ச்சி தான் நம்ம கும்பாபிஷேகம். கும்பாபிஷேகம் மற்ற கோயில்கள் இல்லாமல் இது சனாதன கொள்கை அடிப்படையில் வச்சு முன்னால் வேத காலத்துக்கு முன்னால் எப்படி ஒரு கோயில் நிறுவப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தி நடைமுறையில் வந்ததோ அதுபோல் இது கொண்டு ஃபாலோ பண்ணிட்டு வருது. இது 9 வருஷமாக இது கோயிலில் கதவு பூட்டு கிடையாது, அது கதவு கிடையாது. பூஜை காரியங்கள் அது வச்சு நடந்துக்கிட்டே இருக்குது. வேறு இந்த கோயிலில் ₹1 நன்கொடை இதுவரை வாங்கலை, இனிமேல் வாங்க போகிறது இல்லை. அது மாதிரி நம்ம கோயிலிருந்தும் பிரம்மா கோயிலிருந்தும் நம்ம நன்கொடை கொடுக்க போகிறது இல்லை. ஆனால் அந்த கான்செப்டில் இது போய்கிட்டு இருக்குது. அதை உண்டியில் வச்சோ வருமானம் வச்சோ அது மாதிரி இது கோயில் இல்லைனால முழுக்க சாருடைய நிர்வாகத்தில் அவங்களுடைய ஓன் மணியிலிருந்து இதுவரை நடந்துக்கிட்டு இருக்குது. வரக்கூடிய கும்பாபிஷேகமும் அதே தான் ஓடும். என்ன அதெல்லாம் 12ஆம் தேதி நிகழ்ச்சிக்கு மிக முக்கியமாக பாரத பிரதமரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், கூப்பிட்டு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது வர்றதாக ஒரு தகவல் இன்னும் அங்கேருந்து வரல. ஆனால் கண்டிப்பாக வரும். நாங்கள் ஆலயத்திலேருந்து நிர்வாக தரப்புலேருந்து எதிர்பார்க்குறோம். இது 2 தான் சப்ஜெக்ட். வேறு எதுவும் சப்ஜெக்ட் எதாவது கேட்டால் சாப்பிட்டு